அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, செல்லிங் பண்ணாலும் ப்ராஃபிட் வரும்னு சொல்கிறாங்களே. இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை நான் பை பண்ணால் மட்டும் ப்ராஃபிட் கிடைக்காது, செல்லிங் பண்ணாலும் ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த கான்செப்டில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு டிவி நியூஸ்லலாம் ஈவினிங்கில் நியூஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, சென்செக்ஸ் ஒரு 1000 புள்ளிகள் சரிவு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா 2000 புள்ளிகள் சரிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒரு ட்ரேடர் பெரிய அளவில் லாஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு எஃப்என்டோ ட்ரேடருங்கிற ஒரு யார் அப்படின்னா, செல்லிங் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணலாம், பையிங் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணலாம். அதாவது மார்க்கெட் மேலே ஏறினாலும் அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே பெரிய அளவில் சரிஞ்சால் கூட அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதுதான் எஃப்என்டோ ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோம். ப்ராஃபிட் எப்போ வரும் அப்படின்னா, அசட் வேல்யூ எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு ப்ராஃபிட் வரும். இந்த அசட் வேல்யூனா என்ன அப்படிங்கிறத நாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க அதை போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி செல் பண்ணுறப்ப அசட் வேல்யூ டிக்ரீஸ் ஆனால் நமக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஒரு செக்மெண்ட்டை எடுத்துக்கிறோம், ஒரு ஃபியூச்சர் செக்மெண்ட்டோ இல்லைனா ஆப்ஷன் செக்மெண்ட்டோ எடுத்துக்கிட்டு நான் பை பண்ணுறேன் அப்படின்னா எப்போ எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, அதோட அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்ப எனக்கு ப்ராஃபிட் வரும். எப்போ எனக்கு செல்லிங்கில் ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, அசட் வேல்யூ டிக்ரீசஸ், அதாவது அந்த ஸ்டாக்கோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறப்ப எனக்கு ப்ராஃபிட் வரும். லாஸ் எப்போ வரும் அப்படின்னா, இப்போ நான் பை பண்ணுறப்ப அசட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு லாஸ். அதே மாதிரி செல் பண்ணுறப்ப அசட் வேல்யூ இன்க்ரீசஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நமக்கு வரும். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு, அது எனக்கு தெரியும். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாகிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு நகை கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நாம் அந்த நகையை போயிட்டு வாங்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? எஃப்என்டோங்கிறது அதுதான். ஒரு பொருளை வாங்க போகிறது கிடையாது. அந்த பொருளோட ப்ரைஸை வச்சு நம்ம பை அண்ட் செல் பண்ணுறது தான் எஃப்என்டோ, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த நகைக்கடை ஓனர்கிட்ட போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு. என்ன அக்ரிமெண்ட் போடுறாரு, காலையில் ஒரு 9:15 போகிறாரு. 9:15 போயிட்டு இப்போ நகையோட ரேட் 10,000 ரூபாய்க்கு இருக்குது. கரெக்டாக 9:15 போகிறாரு, 10,000 ரூபாய் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. என்ன அக்ரிமெண்ட் போடுறாரு, இந்த 10,000 பை பண்ணுற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு. நான் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டை கட் பண்ணிடுறாரு 10,000ல். இப்போ ஒரு 330க்கு போய் பார்க்குறாரு, இந்த 10,000லேருந்து ஒரு 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? 500 ரூபா இன்க்ரீஸ் ஆனனால இவர் பை அக்ரிமெண்ட் போட்டிருக்கறனால இவர் 10,500 ரூபா, 3:30 மணிக்கு 10,500 ரூபாய் இருக்கும். ஸோ அப்போ இவருக்கு எவ்வளோ லாபம், 500 ரூபாய் லாபம். ஏன் 500 ரூபாய் லாபம், இவர் பை அக்ரிமெண்ட் போட்டுக்கிறார். ஓகே, இதே இவர் செல் அக்ரிமெண்ட் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் போயிட்டு நான் இந்த ரேட்டை வித்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறாரு. அப்போ 9:15 இருந்து இவருக்கு 10,500 ரூபா, அதே 500 ரூபா ஏறி இருக்கு. ஓகேங்களா? இவர் செல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறனால அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இவருக்கு 500 ரூபாய் லாஸ். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? அதாவது அசட் வேல்யூ பை பண்ணிட்டோம் அப்படின்னா அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்ப லாபம் கிடைக்கும். அதே மாதிரி செல் பண்ணிட்டோம் அப்படின்னா அசட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு அக்ரிமெண்ட் பேசிக்ஸில் தான் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஃப்என்டோங்கிறது நமக்கு ஏறினா மட்டும் லாபம் கிடையாது, இறங்கினாலும் நமக்கு லாபம் தான். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்ததோட விட்டுட்டா நமக்கு புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்து அதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக் நேம் ஏசியன் பெயிண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு வீடியோவில். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, 3 டைப் ஆஃப் சார்ட் இருக்குது அப்படின்னு. ஒன்று கேஷ் மார்க்கெட்டு, இன்னொன்று ஃபியூச்சர்ஸு, இன்னொன்று ஆப்ஷன்ஸு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் சார்ட் எல்லா டிமேட் அக்கௌண்ட்லேயும் இருக்கும். tradingview.com, நான் tradingview.comல உங்களுக்கு சொல்கிறேன். பட் எல்லா டிமேட் அக்கௌண்ட்லேயும் இந்த செக்மெண்ட் எல்லாமே நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஏசியன் பெயிண்ட் என்எஸ்சியில் எடுத்திருக்கேன். இதை தான் அசட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசட் வேல்யூ இப்போ எவ்வளோல ரன் ஆகிட்டு இருக்கு, 2,413 ரூபாயில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதை கேஷ் மார்க்கெட்டில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கேஷ் மார்க்கெட்டில் 2,400 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு
2400 2500 வந்தால் எனக்கு வந்து லாபம். ஓகேங்களா? அதே 2400 2200 வந்தால் எனக்கு வந்து 200 நஷ்டம். புரியுதுங்களா? இதை நான் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து பயப்படலாம். கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நஷ்டம் தான் வரும். நான் ஒரு வாரத்துக்கு எடுத்து போகிறப்ப கண்டிப்பாக செல்லிங் வந்து பண்ண முடியாது, பையிங் மட்டும் தான் பண்ண முடியும் கேஷ் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இதே நான் வந்து இந்த ஏசியன் பெயிண்டோட ஃபியூச்சர்ஸுக்கு போகிறேன். இப்போ ஏசியன் பெயிண்டோட ஃபியூச்சர்ஸ் சார்ட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ இந்த ஃபியூச்சர்ஸ் சார்ட்டில் பை பண்ணாலும் நான் லாபம் பார்க்கலாம், செல் பண்ணாலும் நான் லாபம் பார்க்கலாம், இந்த கான்ட்ராக்ட் டேட்டு முடிகிற வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து 1ஆம் தேதினு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 1ஆம் தேதி இந்த 2424 ப்ரைஸை வந்து நான் வந்து பை ஆர்டர் கொடுத்துட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பை ஆர்டர் கொடுத்துட்டு நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2424 ரூபாயிலேருந்து 2524 ரூபாய் வந்தால் எனக்கு வந்து 100 பாயிண்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா? இந்த ஏசியன் பெயிண்ட்டுக்குன்னு ஒரு லார்ஜ் சைஸ் இருக்கும். 100 into லார்ஜ் சைஸ் போட்டால் நமக்கு வந்து அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இதே நான் வந்து கீழே இறங்கிடுச்சு, இப்போ 1 மந்த்து கழிச்சு நான் போய் பார்க்குறேன், இது வந்து கீழே இறங்கிடுச்சு 100 பாயிண்ட் அப்படின்னா எனக்கு வந்து 100 பாயிண்ட் நஷ்டம். ஏன்? நான் வந்து பை ஆர்டர் வந்து போட்டிருக்கேன். இதே நான் செல் ஆர்டர் செல் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு கீழே இறங்கி இருந்தால் லாபம். இதே நான் ஒரு வாரம் கழிச்சியோ இல்லை ஒரு மாதம் கழிச்சியோ போயிட்டு பார்க்குறப்ப எனக்கு 100 பாயிண்ட் இறங்கி இருந்தால் எனக்கு வந்து லாபம். ஓகேங்களா? ஏசியன் பெயிண்ட் இறங்கினாலும் எனக்கு லாபம். எப்போ லாபம்? செல் ஆர்டர் வந்து போடுறப்ப. இதே வந்து மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 100 பாயிண்ட்டு, அப்போ வந்து நஷ்டம் எனக்கு. ஏன் நஷ்டம்? நான் வந்து செல் ஆர்டர் போட்டிருக்கேன், அதனால் மேலே ஏறினா எனக்கு வந்து நஷ்டம் ஆகிடும். இப்போ புரியுதுங்களா? பை அண்ட் செல் ரெண்டுதுலையுமே நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நாம் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கோல்டுக்கு போயிடலாம். இப்போ எம்செக்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கோல்டு ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ கோல்டு ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ எனக்கு வந்து எவ்வளோல ரன் ஆகிட்டு இருக்கு? 1,60,961 ரூபா ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் 1,60,961 ரூபாயில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன். என்ன அக்ரிமெண்ட் போடுறேன்? இதை வந்து செல் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஓகேங்களா? அது அக்ரிமெண்ட் எப்படி போடுறேன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் போயிட்டு கோல்டை செலக்ட் பண்ணி செல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதுதான் அக்ரிமெண்ட் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உடனே அக்ரிமெண்ட்டுன்னு சொன்னோடனே ஒரு பெரிய பேப்பர்லாம் எடுத்து போடணும் அப்படின்னாலாம் கிடையாது. டிமேட் அக்கௌண்ட்டில் போயிட்டு இந்த செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணி செல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிடும், செல்லிங் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? இதை நான் வந்து கரெக்டாக ஒரு 15 days நான் வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 1,60,961 ரூபா எனக்கு கீழே 1000 பாயிண்ட்ஸ் இறங்குனது அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? லாபமா நஷ்டமா? எனக்கு லாபம் தான் கிடைக்கும். ஏன் லாபம் கிடைக்கும்? நான் செல்லில் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், செல் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அதனால் கீழே இறங்குறப்ப எனக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். இதே நான் 15 நாள் கழிச்சு இது மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 1000 பாயிண்ட்ஸு, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? நஷ்டம் கிடைக்கும். ஏன்? நான் வந்து செல் ஆர்டர் போட்டிருக்கேன். இதே நான் வந்து பை ஆர்டர் போட்டிருந்தா மேலே வர்றப்ப லாபம் கிடைக்கும், கீழே இறங்குறப்ப செல்லிங் கிடைக்கும். ஓகே, சாரி, லாஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு வந்து லாபமோ நஷ்டமோ கிடைக்கும். அதனால் மார்க்கெட் வந்து இறங்க போகுது அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் வரப்போகுது, ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆக போகுதுனோ இல்லைனா மார்க்கெட் வந்து லாஸ் ஆக போகுதோ அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் கூட ஒரு எஃப்என்டோ ட்ரேடர் வந்து பேனிக் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த இடத்துல செல்லிங் பண்ணி கூட நம்மளால் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிட முடியும். ஓகேங்களா? யார் வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆனால் ரொம்ப பேனிக் ஆவாங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணியிருப்பாங்க. கேஷ் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க தான் அது கொஞ்சம் பேனிக் ஆவாங்களே தவிர, ஸோ மற்றபடி நம்ம மார்க்கெட் வந்து இறங்கினா கூட நம்ம வந்து லாபம் பண்ணிக்கலாம் செல் ஆர்டர் வந்து யூஸ் பண்ணி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு 2-3 ஸ்கிரிப்டெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.